ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நல்லா கேஸ் காலி ஆகிடுச்சினால இந்த பன்னீர் பாயாசத்தை நான் வந்து இண்டக்ஷனில் தான் செய்ய போகிறேன். பன்னீர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸில் கட் பண்ணி கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சைஸில் நான் வந்து அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். அந்த நெய்யில் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடணும். நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கேன். ஏன்னா இண்டக்ஷனில் வந்து கீழே கொஞ்சமாக எண்ணெய் இருந்ததுன்னா அடி பிடிச்சிரும், அப்புறமா சரியாக வறுபட்டு வராது. அதனால் நான் பன்னீர் எல்லாத்தையும் அந்த நெய்யில் போட்டுட்டு உடனே கரண்டி போடக்கூடாது. கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த மாதிரி வந்த அப்புறமா நடுவில் ஒரு 2-3 தடவை இப்படி வந்து கலக்கி விடணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா ஜஸ்ட் வந்து ஒன்று லைட்டாக தான் அடி பிடிச்சிருக்கு, எல்லாம் அடி பிடிக்கல பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு ஒரு மாதிரி பிடிக்கும். பன்னீர் நல்லா ஹார்டாக வெந்திருந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு சாஃப்டாக வெந்திருந்தால் பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக மீடியமாக வந்து வறுக்க போகிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இப்போ எடுத்துடலாம். பன்னீர் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா குழம்பு செய்கிறதுக்கும் சரி, பாயசம் செய்கிறதுக்கும் சரி, ஒடிஷாவில் எப்பவுமே பொரிச்சு தான் எடுத்து செய்வாங்க. இன்றைக்கி வந்து லைவ் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருங்க. சின்ன பையன் வந்து அழுதுட்டு இருந்தான், எடுத்து சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து அவன் சுத்தமாக சாப்பிடவே இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்ருந்தான். அதனால தான் வந்து அழுதுட்டு இருந்தான். 2 பேரும் வந்தப்புறமா 2 பேரும் சாப்பிட்லாம் ஒன்றா சேர்ந்து, அண்ணா நீ நான் 3 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தான். அது வந்து நான் சாப்பிட்டதுனால வந்து அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பன்னீர் வாங்கிட்டு வந்தேன், அன்றைக்கே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பெரியவன் வந்து போய் பஜாரில் வாங்கிட்டு வந்துட்டான். பன்னீர் வாங்கிட்டு வந்த அப்புறமா நான் வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிறைய நெய் இருக்கிறதுனால கொஞ்சமாக நெய் வச்சிடுறேன். மீதி இருக்கிற நெய்யில் இப்போ வந்து நான் அப்படியே வந்து பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இந்த நெய்யில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு கலர் கொடுக்கத்தான். ஸ்வீட்னஸ் லைட்டாக தான் வரும், ஆனால் வந்து கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வரும். இது நார்மலாகவே ஒடிஷாவில் அரிசி பாயசம்லாம் செய்யும்போது கூட இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி பால் வந்து 1 லிட்டர் 1/2 லிட்டர் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து நமக்கு அளவு பொறுத்தது நம்ம இஷ்டம் போல் தான். இது வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கிறதுனால நான் இதில் செஞ்சேன்னா சாஸ்பேனில் ஊற்றிக்கிட்டே இருக்கோம் கொதிக்கும் போது. அதனால் அந்த பாத்திரம் வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் அதில் வந்து இதை ஊற்ற போகிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம இந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே தண்ணி ஊற்றிட்டோம்னா அது கலர் வந்து ஃபுல்லாக கருகிறது நின்றுடும். நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே லைட்டாக கேரமலைஸ் ஆனவுடனே நிப்பாட்டிடணும். அதுக்காக நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றணும். நான் வந்து அந்த பாத்திரம் பெருசாக இருக்குது, பால் பாத்திரம் அப்படின்றதுனால அதில் தான் செய்ய போகிறேன். அதனால் இது வந்து அதில் ஊற்ற போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி கலர் வந்த உடனே இதில் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடணும். நான் அடுப்புலேருந்து இறக்கி வச்சு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. இதை நீங்கள் அப்படியே வந்து பாலில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து இது மெல்ட் ஆகிடும். ஏன்னா தண்ணியில் பட்டவுடனே சர்க்கரை தானே, அதை வந்து கரைஞ்சிரும். இப்போ நான் இதை அப்படியே பாலில் ஊற்றிடுறேன். ஓகே, கலர் வந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த பால் தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வச்சு கொதிக்க வைக்கிறேன். இது நல்லா கொதித்து கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். நான் இப்போ கலந்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சர்க்கரை அந்த மெல்ட் ஆனது அந்த பீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கும் மறுபடியும். இப்போ பாருங்கள், இப்போ கலந்து பார்த்தா அந்த பீஸ் காணும், மெல்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இதை தூக்கி அடுப்பு மேலே வச்சுக்கிறேன். இந்த தண்ணியையும் இப்படி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையுமே இதில் ஊற்றிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை மறுபடியும் இண்டக்ஷன் மேலே வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு கொதித்து கெட்டியாக வரணுன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு திக்காக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இந்த பன்னீர் பொரிச்சது வந்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சில்லுன்னு ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பால் வந்து நான் அடுப்பு மேலே வச்சுட்டேன். கொதிக்கும் போது கொஞ்சமாக கலரி விடுறேன். பாருங்கள், பால் வந்து கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு பன்னீர் வந்து நான் இந்த மாதிரி க்யூப்ஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். கடையில் வந்து இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க, நிறைய குட்டியாக பீஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து கீரா அப்படின்னு சொல்லி ஒடிஷாவில் சொல்லுவாங்க. 100 கிராமே வந்து ₹60 ₹70 அந்த மாதிரி நினைக்கிறேன். சம்திங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு அந்த டைமில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க, பசங்களுக்காகவும் எனக்காகவும் சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து அதை வாங்கிட்டு வரும்போது தெரியும். ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக பன்னீர் வந்து நம்ம போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு இறக்குனா போதும். கம்மியான நிமிடங்கள் கூட கொதிக்க வச்சா போதும், ஆனால் அதிகமான நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், பால் வந்து எந்த அளவுக்கு
பொங்கி பொங்கி வருது. நான் ஆக்சுவலாக இண்டக்ஷனில் இதை வச்சு செஞ்சுட்ருக்கேன். அதனால் பக்கத்துலேயே நின்று செய்கிறேன். இதே வந்து நம்ம கேஸில் செஞ்சோம்னா லாஸ்ட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா அது பொறுமையாக கொதிச்சிட்ருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் இதுலேயே இண்டக்ஷன்லேயே வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து மாற்றிட்டு, அதாவது கம்மியாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு மில்க்குக்காக அதை வந்து வச்சுட்டேன். அது வந்து கொதிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி நல்லா வந்து நடுவில் நடுவில் கலந்து விட்டேன். அப்போ தான் வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும், நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போதைக்கு அடியில் வந்து எல்லாம் கிளறி விட்டாச்சு. இப்போதைக்கு அடி பிடிக்க சான்ஸ் இல்லை. அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். நான் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்குறேன். சமைக்கிறதுக்கு வந்து சாதம் செஞ்சுட்டேன், கீரை பொரியல் பண்ணணும். அதனால் வந்து அதை ரெடி பண்ணி வைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு எவ்வளோ வந்து கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ திக்னஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும்போதே நான் வந்து இதில் பன்னீர் போடுறேன். ஏன்னா இப்போ இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால வந்து நான் அந்த பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கலக்கிட்டு மறுபடியும் இதை கொதிக்க விடுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அது கொதித்த அப்புறமா அந்த கன்சிஸ்டன்சி வந்து வந்துடும். ஆக்சுவலாக கடைகளில் வந்து கொடுக்குறதுல குட்டி குட்டியாக வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி நல்லா பொரித்து ஃபுல்லாக கலர் வந்து பிளாக் கலர் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது. இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்து திக்காகிடுச்சு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி அந்த ஏடலெல்லாம் சைடில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும், லைட்டாக திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பசங்க 2 பேருக்கும் இது வந்து நான் கிண்ணத்தில் ஊற்றி சில்லுன்னு ஆகட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். பசங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நார்மல் பாயாசம் வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த பாயாசத்துக்கு என்னென்னு தெரியல, என் சின்ன பையன் இன்றைக்கி எவ்வளோ வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக அவன் வந்து நார்மலாக பாயாசம் சாப்பிடவே மாட்டான். இந்த மாதிரி பாயாசம் மட்டும் அவனுக்கு பிடிச்சிருக்கு போல். நான் வந்து இதை கொஞ்சமாக வச்சுருக்கேன், நான் அதை அப்புறமா காட்டுறேன் கெட்டியான அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து இது நல்லா சில்லுன்னு ஆகட்டும். இப்போ பசங்களுக்கு கொடுத்துட்றேன் சாப்பிட. ଭଲ ହେଇଛି? ଖୁସି ତ ଏଇନେ କେଡ଼େ ଜୋର ରଡ଼ି ଛାଡ଼ିଥିଲୁ ଏଇନେ ଖୁସି? ଖାଇଦେଲ ଖାଇଦେ। ଭଲ ହେଇଛି? ସେଠି କ'ଣ ଖାଇକି ଆଇଥିଲ? ଭାତ ଡାଲି ଖଟା ଖାଇଲୁଣି ଟି? ଆଉ ଇଏ କ୍ଷୀରି ଖାଲି ଭଲ ଲାଗୁଛି? ହଉ ହଉ, ଭଲ ହେଇଛି ଦିପି? दीटा जल्दी चलो पाठ पढ़ 3:30 ट्यूशन पाठ सब कल சின்னவன் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, அங்கே வந்து ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டுருந்தாங்க, அங்கே போய் சாப்பிட்டு வந்தான். சாப்பாடு குழம்பு மட்டும் சாப்பிட்டுட்டு பாயாசம் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா, ஏன்னா எனக்கு பாயாசம் பிடிக்காதில்ல, அதான் சாப்பிடாம வந்தேன். அப்புறம் இந்த பாயாசம் மட்டும் தான் நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனோட ஃபேவரெட்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு இது நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லி அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி ஹெல்த்தியான ஃபுட்லாம் வந்து அதிகமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு சில டைம்ஸில் நம்ம செஞ்சும் கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெறும் பால் வச்சு நம்ம செய்கிறது, அதோட டேஸ்ட்டும் கூட நல்லாயிருக்குன்னு தான் 2 பேரும் சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இந்த பாயாசம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.